4/5/2024 காருண்யா 652க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 3ஆம் தேதி நிர்மல் 378க்கு நம்ம கொடுத்துருக்குது. ஆல் போர்டுக்கு 370 கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஆல் போர்டு நமக்கு பாஸ் ஆகலாம், ஆனால் பவரில் தான் வந்திருக்குது. 7க்கு பவர் 2. சரிங்களா, அடுத்து பாருங்கள், போர்டு வாரியாக கொடுத்ததில் வந்துட்டு 4-5-0 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். பி போர்டில் 4-9 கொடுத்துருக்கோம். பி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. 9 ஆனது சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 4-2-4-9. சரிங்களா, 4 பி போர்டில் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஆனால் 2 ஏ போர்டில் வந்திருக்குது. சி போர்டுக்கு இந்த 9 இங்கே வந்திருக்கு. போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுமாதிரி இங்கே வந்திருக்குது. இந்த 7க்கு பவர் 2 இங்கே மேலே வந்திருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து 2 டிஜிட்டலில் நம்ம கொடுத்ததில் பாருங்கள், டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆனால் வரல. சரிங்களா, 54, 52, 24 நேற்று நான் சொல்லி இந்த ஒரு செட்டை மட்டும் நேற்று வீடியோ கூட பாருங்கள். இந்த 24 திரும்பியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா, நேற்று இந்த 24 நான் மேலே கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த 24ங்கிற நம்பர் திரும்பவும் எனக்கு வந்திருக்கு, வரலாம், வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 24 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஏபி ஏசி தான் கொடுத்துருப்போம், ஆனால் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 24ங்கிற நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த 24க்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். அது கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, பேட்டர்ன் பிரகாரம் எடுத்ததில் பக்காவாக பாஸ் ஆகிருக்குது. 24ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 3 டிஜிட்டல் நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஒரு இதாக எடுத்தோம். வேறு மாதிரி இந்த 9லாம் சி போர்டுக்கு வந்திருக்குது. ஆனால் 7க்கு 2 நம்ம வச்சுருந்தாலும் 4-9 தான் வந்திருந்தா தான், 4-9 வச்சுருந்தா தான் ஒரு பிசி பாஸ் ஆகும். நம்ம 4-9 வைக்கலை இங்கே. சரிங்களா, அதனால் 3 டிஜிட்டல் நேற்று நமக்கு ஒன்றும் செட் ஆகலை. 4 தனியாக 9 தனியாக தான் கொடுத்துருக்குறோம். பாக்ஸில் கூட வின்னிங் ஆகலை. சரி, அதை நம்ம கொஞ்சம் அடுத்து வேறு மாதிரி எடுப்போம். சரிங்களா, ஒரு 2 பேட்டர்ன் போட்டோம், ஒரு 2 நாள் ஆகட்டும், கரெக்டாக எடுத்து தர்றேன். ஆனால் 2 டிஜிட்டல் பாருங்கள், நமக்கு பக்காவாக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நேற்று இந்த இதை மட்டும் நான் சொல்லியே கொடுத்துருந்தேன். திரும்பவும் 24ங்கிற நம்பர் வருது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அது 74ஆகவும் வரலாம், அதனால தான் 74 நேற்று கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு பக்காவாக ஒரு வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கரெக்டாக பி போர்டு கொடுத்துருக்குறோம். சி 9 4 பவர் அப்படியே ஆப்போசிட்டில் தான் கொடுப்பேன், அதை கொடுத்துருக்கேன். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அந்த போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. 9 சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, பக்காவான ஒரு வின்னிங் வந்திருக்குது. இதுலேயும் பி போர்டு பாஸ், நம்மளுக்கு ஏபி பாஸ். சரிங்களா, 2-4 பாஸ் நம்மளுக்கு. அடுத்து பாருங்கள், இன்னைக்கு உண்டான கணிப்பில் பேரலாம், 4ஆம் தேதி கணிப்பில் பேரலாம். இதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தெளிவாக ஒரு வின்னிங் எடுத்து சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம ஒரு கருத்து கணிப்பு நல்லா தான் எடுக்கிறோம். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் யூடியூப்பில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல்லைக்கான ஆளில் போடுங்க. சரிங்களா, நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்துடும். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அந்த வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். நிறைய பேர் வீடியோ அனுப்புங்கன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அனுப்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோ போட்டோன்னா டக்குன்னு வந்து நின்றுடும். சரிங்களா, அடுத்து ஆல் போர்டு பாருங்கள், நாளைக்கு 3-0 என்னுடைய டார்கெட். 3-0 2 நாளாகவே இந்த 0ங்கிறது பவரில், இந்த போர்டில் நான் கொடுக்குறது பவரில் போய்கிட்டு இருக்குது. நாளைக்கு பவர்லன்னு வருமா, 3க்கு 8 பவர், 0க்கு 5 பவர். சரிங்களா, ஆனால் என்னுடைய டார்கெட்டு 3-0 தான். சரிங்களா, ஏன் இதை சொல்லிக் கொடுக்குறேன்னா, இந்த 2க்கு பவர் 7. ஏன்னா சப்போஸ் உங்கள் கணிப்பில் எதாவது வந்துச்சுன்னா மாற்றி வச்சு விளையாடுவீங்களா, அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, என்னுடைய கணிப்பு இந்த 3-0 தான் கணிப்பு. சரிங்களா, இதுதான் மெயின் டார்கெட் நாளைக்கு ஆல் போர்டுக்கு. என்னுடைய கணிப்பு இதுதான். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, போர்டு வாரியாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4-3. சரிங்களா, பி போர்டுக்கு 8-6. சரிங்களா, சப்போஸ் மிஸ் ஆனால் 1 கூட உள்ளே வரலாம் பாருங்கள். இல்லைன்னா இந்த 1 சி போர்டுக்கு கூட வரலாம். ஏதாவது ஒரு போர்டுக்கு இந்த சி 1 ஆனது உள்ளே வந்துடும். ஏ போர்டுக்கு வரலாம், பி போர்டுக்கு வரலாம், சி போர்டுக்கு வரலாம். வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சப்போர்ட் கொடுக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு நாளைக்கு 0-5 தான் வரணும். வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது போர்டு சேஞ்ச் ஆகுதுன்னா ஏ போர்டில் இருக்கிறது சி போர்டுக்கு வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர். சரிங்களா, கேரளா மற்றும் டியர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக்கிங் மட்டும். டியர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோக்கு டிக்கெட் போட்டுக்கலாம். கேஎல் 3 மணிக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா, அதுக்கு மட்டும் போங்க இந்த நம்பருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல்
ஏபி பிசி ஏசி நம்ம கொடுக்குறது மெயின் வந்து ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம் சரிங்களா. இல்லை 8 செட்டு தான் நமக்கு மெயின் சரிங்களா. இந்த 2 செட்டு கணிப்பில் ஒரு 50 வந்தாலும் வரலாம், 17 வந்தாலும் வரலாம். அதுக்காக கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் யாருக்காவது வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கிறேன் சரிங்களா. மற்றபடி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காண்டாம். 60 20 97 82 80 70 96 48 17 50 இதில் எந்த ஒரு செட்டு நீங்கள் எடுத்தாலும் அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. எப்போம்போது நான் சொல்கிற மாதிரி தான். 20ன்னு வச்சா 02, 60ன்னு வச்சா 06, 80ன்னு வச்சா 08. நாளைக்கு வந்து 0 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் 0க்கு பதிலாக அந்த இடத்துல 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், என்னுடைய கணிப்பு 0 தான் எடுத்துருக்கிறேன். மிஸ் ஆச்சுன்னா இல்லை 5ன்னு வந்துடும். அதனால் நீங்கள் ப்ளே பண்ணும்போது 70ன்னு ஒரு செட்டு போட்டிங்கன்னா 75ன்னு போட்டுக்கோங்க. நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 0 வரணும் கண்டிப்பாக. அதனால் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள், வச்சு ப்ளே பண்ணுங்கள். எந்த ஒரு செட்டு போட்டாலும் அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஏபிபிசி ஏசிக்கு போடுங்க சரிங்களா. ஏபிஏசி என்னுடைய மெயின் டார்கெட் சரிங்களா. மிஸ் ஆனால் பிசி போகும். அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 88 வரலாம், 00 வரலாம், 55 33. இல்லைனா இந்த மாதிரி பவரில் நேற்று கூட நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பவரில் கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அதே மாதிரி பாருங்கள், 4 9, 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4 சரிங்களா. இங்கே 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5. அதே மாதிரி நேற்று ஊடையில் ஒரு சொல்லி, ஆனால் 4 9 நான் கொடுக்கல, டபுள்ஸ் கொடுக்கல. ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி 4 9 பிசிக்கு அடிச்சிருக்கிறோம் சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள், 4 1 6 4 8 8. திரும்பியும் இந்த 88 வருது. அதனால கொடுக்குறோம் பாருங்கள். நாளைக்கு வருதா என்னன்னு தெரில, ஆனால் வர்ற மாதிரி இருக்குது என் கணிப்பில் சரிங்களா. 488 நாளைக்கு ரிட்டன் திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது 88. பாருங்கள், அதுவும் பிசிக்கு தான் வருது. ஆனால் பிசிக்கு வரலாம், இல்லைன்னா உள்ளேயும் வரலாம். பாக்ஸாக போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் சரிங்களா. 960 917 038 365 310 129 சரிங்களா. 174 இந்த நம்பர் தான் என்னுடைய 3 டிஜிட்டல் கெஸ்ஸிங். ஆனால் நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணிப்பில் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா அதை பாக்ஸாக போடுங்க நண்பா. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதனால் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா சரிங்களா. இப்போ ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். 9 செட்டையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் கணிப்பில் வாரது மட்டும் எது வருமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்தது நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சரிங்களா. பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறேன்னான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா. நன்றி, வணக்கம், நாளை சந்திக்கலாம்.